வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் தமிழ்நாட்டு கரையோரத்தை ஒட்டிய, அதாவது வங்கக்கடலுக்கு மேலே தமிழ்நாட்டு கரையை ஒட்டிய பகுதி தொடங்கி மத்திய வங்க கடற்பகுதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. இதுல குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி, அதாவது நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரையும் இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த வளிமண்டல சுழற்சியோட இணைப்பு சுழற்சி தொட்டு கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி நீட்சியுடன் காணப்படுகிறது. அதாவது இணைப்போடு தமிழ்நாட்டின் கடலோரத்தை ஒட்டி தரைப்பகுதிகளுக்கு மேலே இணைந்து காணப்படுகிறது. இதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்வித்து வெப்பச்சலன இடிமழை பொழிவு, அதாவது வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்க சாதகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக காற்று சுழற்சி நீடிக்கிற காரணத்தினாலே மழை பொழிவு குவித்திருக்கிறது. ஆக நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கிய மழை அவினாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கு. அவினாசி தெற்கு, இன்னும் கருமத்தம்பட்டி அதன் சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு தாலுகா, திருப்பூர் தெற்கு தாலுகா அலுவலகத்தில் 52 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 5 சென்டிமீட்டர் மழை. திருப்பூர் தெற்கு கலெக்டர் ஆபீஸ், அதாவது திருப்பூர் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல 39.5, அதாவது 44 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. திருப்பூர் வடக்கு தாலுகா ஆபீஸ் 26 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. திருப்பூர் நார்த் பிடபிள்யூடி ஐபி 20 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. அதாவது திருப்பூர் மாநகரை ஒட்டியே மழை பொழிவு வலுத்திருந்திருக்குது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல மழை பொழிவு கிடைத்தாலும் நான் கிடைக்கப்பட்டதை மட்டும் நான் அறிவிக்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர், திருப்பத்தூர், நாட்ராம்பள்ளி இங்கெல்லாம் மழை பொழிவு இருந்துச்சு. திருவாரூர் மாவட்டத்திலையும் மன்னார்குடியில 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அதே போல முத்துப்பேட்டையில 1 சென்டிமீட்டரும், நீடாமங்கலத்தில் 1 சென்டிமீட்டரும், நன்னிலம் பாண்டவையார் தலைப்பு கொரடாச்சேரியும் மழைதான். திருவாரூரில் நனைக்கும் மழை. இப்படி இருக்க சேலம் மாவட்டத்தோட ஏற்காடு, ஆனைமடுவணை, டேனிஷ்பேட்டை, ஓமலூர் மழை. அரியலூர் மாவட்டத்தோட ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம் மற்றும் சுத்தமல்லி இல்லாம மழைதான். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா, அதாவது 12 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஆற்காடு, மேலும் காவேரி பாக்கம், பாலார் அணைக்கட்டு, பணப்பாக்கம், ராணிப்பேட்டை, மின்னல் இங்கேயும் நல்ல மழை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில 30 மில்லிமீட்டர் பெய்திருக்கு, அதாவது 3 சென்டிமீட்டர். ஆய்குடி 2 சென்டிமீட்டர் மழை, அதாவது 20 மில்லிமீட்டர். மேலும் கரம்பக்குடி, அரிமளம், அடுத்தது மலையூர், கீரனூர், புதுக்கோட்டை இங்கேயும் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. கந்தர்வக்கோட்டையிலையும் 1 சென்டிமீட்டர் மழை. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை 20 மில்லிமீட்டர், தேன்கனிக்கோட்டை 10 மில்லிமீட்டர், பரூர் 10 மில்லிமீட்டர், தளி 10 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை குறைவான மழை 8 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. ஜம்முகொண்டப்பட்டி 8 மில்லிமீட்டர், நகுடி 6 மில்லிமீட்டர், இப்படி மழை பொழிவு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் 21 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. மொடக்குறிச்சி மற்றும் வரட்டுப்பள்ளம், தாளவாடியும் மழைதான். அடுத்தபடியா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி 22 மில்லிமீட்டர், தருமபுரி 11 மில்லிமீட்டர், மரந்தகள்ளி டிபி மற்றும் நல்லாம்பள்ளி மற்றும் பாலக்கோடு மழைதான். அடுத்தபடியா சென்னையிலையும் மழை. சைதாப்பேட்டை 2 சென்டிமீட்டர் மழை. மௌலிவாக்கம், அடையாறு, வளசரவாக்கம், வடபழனி, சாலிகிராமம், மேடவாக்கம் இதெல்லாம் மழை, நல்ல மழை. அடுத்தபடியா செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர், தாம்பரம், அதே போல மதுராந்தகம் இங்கேயும் மழை. அடுத்தபடியா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகம், மேலும் செந்துறை, ஆண்டிமடம், அரியலூர், அதாவது அரியலூர் மாவட்டம் அரியலூர் தாலுகா அலுவலகம், மேலும் டி பழூர் பஞ்சாயத்து ஆபீஸ் இங்க எல்லாமே நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்படாத பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவு அறிவிக்கல, அங்கெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்துல நல்ல மழை, கனமழை பொழிந்திருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தோட திருமயிலாடி 66 மில்லிமீட்டர், மணல்மேடு 66 மில்லிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா திருக்கண்ணபுரம் 36 மில்லிமீட்டர். நாகூருக்கும் அதனை ஒட்டி உள்ள பகுதிக்கு, அதாவது நாகூருக்கு காரைக்காலுக்கும் மேற்கே உள்ள பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி திருக்கண்ணபுரம் 36 மில்லிமீட்டர் மழை பிடித்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா
பல இடங்கள்ல மழை நேற்றைக்கு பொழிந்திருக்கிறது. அரியலூர், பெரம்பலூர், கடலூர் மாவட்ட மழை பொழிகிற சிதம்பரம், பரங்கிப்பேட்டை, அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோவில், முட்டம், இந்த சுற்றுவட்டார பகுதி இதெல்லாம் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. புதுச்சேரி, மரக்காணம், அதாவது விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் இதெல்லாம் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெற்றது அறிவிக்கிறேன். அதே போல இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் பார்ப்போம். தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியோட அந்த ஒரு இணைப்பு சுழற்சி எனப்படக்கூடிய ஒரு வால் போன்ற ஒரு பகுதி, அதாவது மையமாக மத்திய வங்கக்கடல்ல காற்று சுழற்சியோட மையம் இருக்கு. அதோட நீட்சி தமிழ்நாடு கடலோரம் இருந்துச்சு. இப்போ அந்த காற்று சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகர்ற காரணத்தினால அது கொஞ்சம் விலகி இருந்தாலும் மழை பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் தொடரும். இன்னைக்கும் நாளைக்கும் தொடரும். அதாவது வெள்ளி, சனி 2 நாளும் தொடரும். இதே போல மாலை இரவு மழை. ஆனால் நேற்றைய அளவு தீவிரம் இருக்காது, கொஞ்சம் தீவிரம் குறைவா இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே 23ஆம் தேதி தீவிரமடையும் என்று ஏற்கனவே சொல்லி இருந்தோம். கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தோட மேற்கு சரிவு, தேனி, அதே போல கேரளாவோட தேனி மாவட்ட மேற்கு சரிவு, ஏலக்காய் சாகுபடி பகுதி, சபரிமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம், அதே போல கேரளாவின் கடலோர பகுதி, வால்பாறை, நீலகிரி மாவட்ட மேற்கு சரிவு, அதே போல அட்டப்பாடி உள்ளிட்ட சரிவு பகுதிகள், அதே போல பில்லூர் அணைக்கட்டு நீர்பிடிப்பு பகுதி, நீலகிரி மாவட்ட தெற்கு சரிவு, இங்கெல்லாம், அதே போல வயநாடு, குடகு பகுதியிலெல்லாம் வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து மழை பிடிப்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று வலுவடைய இருக்கிறது. இதனிடையே ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை வயநாடுல பொழிந்ததன் காரணமாக கபினில் இருந்து 1 TMC தண்ணீர் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. 25ஆம் தேதி வரை, 25ஆம் தேதி மேட்டூர் 90 அடி என்கின்ற, அதாவது 50 TMC கொள்ளளவை எட்டும். 50 TMC எட்டிட்டுனா மேட்டூர் அணை திறப்பதற்கு ஆலோசனை செய்து முடிவெடுப்பார்கள். இதுதான் நம்முடைய வழக்கம். எப்பொழுதுமே 50 TMCக்கு கீழே குறைவா இருந்ததுன்னா திறக்க யோசிக்க மாட்டாங்க. அது திறக்க முடிவெடுக்கிறது இல்லை. ஆனால் 50 TMC வந்துருச்சுன்னா திறப்பதற்கான முடிவெடுப்பதற்கான ஆலோசனை எல்லாம் தொடங்கப்படும். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 25ஆம் தேதி வாக்குல மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக ஆலோசனை முடிவு எடுக்கப்படலாம். அடுத்தபடியாக 90 அடி என்கின்ற 50 TMC அடைவதற்கு முன்பே வயநாடு, குடகுல வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய் 23, 24, 25ஆம் தேதி நல்ல மழை பொழிவு கொடுக்க போகுது. ஆனால் கபினில 3 TMC குறைவா தான் இருக்கு. 3 கொள்ளளவு எட்டுனுச்சு. ஆனால் நமக்கு திறந்து விடப்பட காட்டுறதுனால 3 TMC உங்களுக்கு குறைஞ்சிருக்குது. இப்போ 19 TMC என்பது 16 TMC குறைஞ்சிருக்கு. அதனால அந்த முழு கொள்ளளவை மீண்டும் நிரப்புவதற்கு சாதகம் இருக்கு. தொடர்ந்து அந்த 1 TMC 11,500 12,000 கனஅடி என்கின்ற அளவில் வினாடிக்கு திறந்து விடப்பட்டு கொண்டிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கேரளாவில் பெய்யக்கூடிய மழை ஒரு 3 நாள் வலுப்பெறும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் வளிமண்டல சுழற்சி, புதிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கடலோரம், குறிப்பாக வடகடலோரத்தில் அந்த சுழற்சி நீடித்து வலுப்பெற்று பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மாலை இரவு மழைப்பிடிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி கேரளா மற்றும் கர்நாடகாவில் பெய்யும் மழை அங்கிருந்து தமிழ்நாட்டிற்கு வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து வரக்கூடிய நீராவி வடகடலோரம், கடலூருக்கு வடக்கே டெல்டாவிற்கும் உண்டு. ஆனால் வடகடலோரம் தெற்கு, நான் வேதாரண்யம்னு குறிப்பிட்டாதான் நீங்க மழை வரணும் உறுதியா நம்பலாம். காரணம், தற்பொழுது தெற்கு காற்று வலுவாக வீசுகிற காரணத்தினாலே வேதாரண்யம், முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் அது போய் திருக்கண்ணமண்கையில மழை பொழிவை கொடுத்தது. அந்த காற்று தான் நேற்று முன்தினம் திருவாரூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் மழை பொழிவை கொடுத்துச்சு. ஆகவே இப்படி தெற்கு பகுதிக்கு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கு, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஞாயிறு, திங்கள், செவ்வாய் கூட மழைப்பொழிவை கொடுக்கலாம். ஆனால் வடக்கே போக போகத்தான் மழைப்பொழிவோட பரப்பும் அளவும் கூடுதலாக இருக்கும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரத்திற்கு வடக்கே ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 23 மட்டும் இல்ல, 23 ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவும், அதே போல 24 திங்கட்கிழமை மாலை இரவும் இந்த மழைப்பொழிவு அமையும்.
23 விட 24 பரப்பில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பு இருக்கு. ஒதுக்கி இருக்கும். தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் தீவிரமா இருக்கும். கேரளாவில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில், தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பிடிப்பு ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். ஆக இதே போல் நம்ம நீண்ட கால அறிக்கை நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அது தொடர்பாக விரிவான அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறாலும், ஏற்கனவே கேட்டக்கூடிய வினாக்களுக்கு ஏற்ற விடையையும் இணைத்து அடுத்த நீண்ட கால அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறேன். அதற்கு முன் இதிலேயே ஒரு இணைப்பா சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். அதாவது செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பா தென்மேற்கு பருவமழை, குறிப்பாக செப்டம்பர் பின்பகுதி, அக்டோபர் முன்பகுதி தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட தீவிரம். அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தீவிரம். சிறு நிகழ்வு அதிக மழை தரும்னு சொல்லியாச்சு. தயவுசெய்து கடல் வெப்பம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற குழப்பம் வேண்டாம். சூரியனின் குத்துக்கதிர் தற்பொழுது இன்றைய தேதியில தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள், வட கடலோர பகுதிகளில், குறிப்பா புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதி மற்றும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழ இருக்கிறது. அது படிப்படியாக தென் மாவட்டங்கள் நோக்கி நகரும் பொழுது 25ஆம் தேதி டெல்டா, 26, 27, 28 தென் மாவட்டங்கள், செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் குமரி கடலை நோக்கி நகர்ந்து, குமரி முனையை நோக்கி நகர்ந்து, குமரி கடலில் 3ஆம் தேதியிலிருந்து பயணிக்க தொடங்கும். அது கடலுக்குள் இறங்கியதும் அதுக்கு முன்பு வங்கக்கடல், அரபிக்கடலும் தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், இதன் மூலமாக கடல் நீரோட்டம் வலுப்பெறும் என்பதையும், வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான நீரோட்டம் திரும்பும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தயவு செய்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று, வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருப்பது மட்டுமே என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.